தூங்குவதற்கு முன் ஒரு கடைசி கேள்வி. நான் உங்களிடம், நீங்கள் ஒவ்வொரு இரவும் பிரபஞ்சத்திற்கு தவறான அறிவுறுத்தலை கொடுத்து தூங்குகிறீர்கள், அதனால்தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்புவது போல உருவாகவில்லை என்று சொன்னால், இப்போது நீங்கள் நினைப்பீர்கள், ஐயோ, மீண்டும் அதே ஊக்கப் பேச்சா? ஆனால் காத்திருக்கவும். ஏனெனில் இப்போது நான் சொல்லப் போகிறது எந்த மாயாஜாலமும் அல்ல, எந்த பொய்யான கனவும் அல்ல, எந்த போலி மந்திரமும் அல்ல. இது உலகின் மிகவும் வெற்றிகரமான மனிதர்கள் அமைதியாக பயன்படுத்தும் அறிவியல் சார்ந்த ஆழ்மனம் செயல்முறை. அதிலும் மிக ஆபத்தான விஷயம், நீங்கள் இன்று இந்த காணொளியை தவிர்த்தால் இன்று இரவும் இதுவரை நடந்தது போலவே மீண்டும் அதே விஷயமே நடக்கும். இப்போது கேள்வி என்ன? இன்று இரவும் நீங்கள் இப்படியே தூங்கப் போகிறீர்களா? முதலில் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனெனில் இதுவே உங்கள் முழு வாழ்க்கையின் திசை நிர்ணயமாகும் இடம். நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை நிற்காது. உண்மையைச் சொன்னால், பகலுடன் ஒப்பிடும்போது அது பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. பகலில் நீங்கள் பயன்படுத்துவது விழிப்புணர்வு மனது. அது தர்க்கம் செய்கிறது, சந்தேகிக்கிறது, ஒப்பிடுகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கிறது. ஆனால் நீங்கள் தூக்கத்திற்குச் செல்லும்போது, உங்கள் கண்கள் கனமாக ஆரம்பிக்கும்போது விழிப்புணர்வு மனது மெதுவாக பின்வாங்குகிறது. ஆழ்மனம் முன்னுக்கு வருகிறது. இதுவே உங்கள் உண்மையான அடையாளத்தை உருவாக்குகிறது. நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நம்புகிறீர்கள் என்பதை இதுவே தீர்மானிக்கிறது. உலகை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையும், மிக முக்கியமாக எந்த விஷயம் உங்களுக்கு சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், எது இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதையும் இதுவே நிர்ணயிக்கிறது. இப்பொழுது கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இங்கேதான் பெரும்பாலானவர்கள் பெரிய தவறு செய்கிறார்கள். பகலில் நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் பணக்காரனாக வேண்டும், நான் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும். ஆனால் இவை வெறும் எண்ணங்களே. எண்ணங்கள் காற்றைப் போல வரும், போகும். ஆனால் நம்பிக்கைகள் கல்லில் பொறிக்கப்பட்ட கோடு போல. அவை உருவாகுவது விழிப்புணர்வு மனது காவல் குறையும் நேரத்தில், அதாவது தூங்கும்போது. இரவில் உங்கள் மனதில் செல்லும் விஷயம் எந்த விவாதத்தையும் எதிர்கொள்ளாது. அது வடிகட்டப்படாது. நேராக உள்ளே சென்று அமர்கிறது. உள்ளே அமர்ந்துவிட்ட விஷயமே உங்கள் நிஜமாக மாறத் தொடங்குகிறது. இப்போது உங்களிடம் நீங்களே ஒரு நேர்மையான கேள்வி கேளுங்கள். பதிலை தவிர்க்காதீர்கள். நீங்கள் தூங்கச் செல்லும்போது உங்கள் காதுகள் என்ன கேட்கின்றன? அது அமைதியா, தெளிவா, அல்லது பயம், கவலை, முடிக்காத வேலைகளின் வருத்தமா? யார் என்ன சொன்னார்கள், என்ன சொல்லவில்லை, நாளை என்ன ஆகும், பணம் பற்றிய அழுத்தம், உறவுகளில் சிக்கல், அல்லது யோசிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஏதாவது சீரற்ற காணொளியா? தூங்கும்போது உங்கள் மனதில் குழப்பம் இருந்தால் காலை தெளிவை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இரவில் உங்கள் மனம் பயத்தில் சென்றால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இங்கேதான் பெரும்பாலானவர்கள் அறியாமலேயே தங்களை தாங்களே சேதப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரு விஷயத்தை நான் முழு உறுதியுடன் சொல்கிறேன், நீங்கள் விரும்பினால் சோதித்து பாருங்கள். உங்கள் ஆழ்மனம் உண்மை என்ன, பொய் என்ன என்று தீர்மானிக்காது. அது நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன கேட்கிறீர்கள் என்பதையும், எந்த உணர்வுடன் கேட்கிறீர்கள் என்பதையும் மட்டுமே எடுத்துக்கொள்ளும். ஆகவே ஒருவர் ஒவ்வொரு இரவும் வாழ்க்கை கடினம், மக்கள் ஏமாற்றுவோர், பணம் சம்பாதிப்பது கடினம் என்று கேட்டு தூங்கினால், சில காலத்திற்கு பிறகு அவரது மனம் அதையே உண்மையாக ஏற்றுக்கொள்ளும். மனம் எதையாவது உண்மையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கேற்ற முடிவுகளை எடுக்கச் செய்கிறது, செயல்களை செய்ய வைக்கிறது, வாய்ப்புகளை அதேபடி காட்டுகிறது. பிறகு மனிதன் கேட்கிறான், என்னிடம்தான் ஏன் இப்படி நடக்கிறது? உண்மையில் அவனிடம் நடப்பது அவன் மனம் பழகியதற்கேற்றபடியேதான். இப்போது இங்கே சிறிது பயம் தோன்ற வேண்டும். நீங்கள் இன்னும் இதை லேசாக எடுத்துக்கொண்டால் அதற்கு பொருள், இன்று இரவும் நீங்கள் நேற்று செய்த தவறையே மீண்டும் செய்யப் போகிறீர்கள். முன்தினம் செய்ததையும் பல ஆண்டுகளாக செய்து வருவதையும். பயம் தேவையானது. அது உங்களை விழிக்கச் செய்கிறது, அலட்சியமாக இருப்பதை தடுக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு இரவும் உங்கள் சொந்த மனத்திற்கு எதிராகவே செய்கிறீர்கள் என்ற பயம் இல்லையெனில் மாற்றத்திற்கான அவசரம் எங்கிருந்து வரும்? இப்போது ஒரு சுவாரஸ்யமான ஆனால் ஆபத்தான கேள்வி. அதிகமான அளவில் அதிகமாக சிந்திப்பது ஏன் இரவில்தான் நடக்கிறது என்று கவனித்திருக்கிறீர்களா? பகலிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இரவில் மட்டும் மனம் ஏன் கட்டுப்பாடின்றி ஓடுகிறது? காரணம், இரவில் விழிப்புணர்வு மனது பலவீனமாகிறது.
ஆழ்மனம் மேற்பரப்புக்கு வருகிறது. பகலில் அழுத்தி வைத்திருந்த விஷயம் இரவில் மேலெழுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு சரியான திசையை வழங்கவில்லை என்றால் அது தானாகவே ஒரு திசை எடுத்துக்கொள்கிறது. பெரும்பாலான சமயங்களில் அந்த திசை எதிர்மறையாக இருக்கும். அதனால்தான் சிலர் பெரிய துயரமின்றியும் உள்ளுக்குள் உடைந்தவர்களாக இருப்பார்கள். சிலர் கடினமான சூழ்நிலையிலும் உள்ளுக்குள் நிலைத்தும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பார்கள். வித்தியாசம் பகலில் இல்லை, வித்தியாசம் இரவில். அவர்கள் தூங்கும்போது அவர்களின் மனம் எந்த சூழலில் செல்கிறது என்பதில்தான் வித்தியாசம். தூங்குவதற்கு முன் கிடைக்கும் கடைசி உள்ளீடு மனதிற்கான அறிவுறுத்தலாக மாறுகிறது. மனம் அந்த அறிவுறுத்தலை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது. இப்போது உற்சாகமான விஷயத்தை கேளுங்கள். பயத்தை மட்டும் காட்டுவது என் நோக்கம் அல்ல. இரவில் தவறான உள்ளீடு இவ்வளவு சக்தி வாய்ந்ததானால் சரியான உள்ளீடு எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று சிந்தியுங்கள். தூங்கும் நேரத்தில் ஆழ்மனம் இவ்வளவு திறந்திருக்கிறதானால் அது மிகப்பெரிய வாய்ப்பும் கூட. உங்கள் பழைய முறைகளை உடைக்கும் வாய்ப்பு, உங்கள் வரம்புகளை மறுபடியும் எழுதும் வாய்ப்பு, உங்கள் அடையாளத்தை மாற்றும் வாய்ப்பு. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மக்கள் இந்த வாய்ப்பை நெட்ஃபிளிக்ஸ், சீரற்ற காணொளிகள் அல்லது பயனற்ற பேச்சுகளை கேட்டு வீணடிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று கூறுகிறார்கள். அதிர்ஷ்டம் இல்லை என்பதல்ல, திசை தவறாக உள்ளது. ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்குவது ஒரு சாதாரண இரவு அல்ல, அது உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு வாக்காகும். ஒவ்வொரு இரவும் நீங்கள் எந்த மனிதராக எழுந்திருப்பீர்கள் என்று தீர்மானிக்கிறீர்கள். அதே பழைய பதிப்பா அல்லது சற்றே மேம்பட்ட பதிப்பா? இன்று நீங்கள் இதை புரிந்து கொண்டாலும் இன்று இரவும் எதுவும் மாறவில்லை என்றால், உண்மையாகச் சொன்னால் இந்த அறிவு உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. நடத்தை மாற்றப்படாத வரை அறிவு பயனற்றதே. அடுத்த முறை நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது சரி தூங்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். நான் என் மனதை எந்த மனிதராக தூங்க அனுப்புகிறேன் என்று உங்களிடம் கேளுங்கள். ஏனெனில் இதுவே உங்கள் விதி அமைதியாக வடிவம் பெறும் தருணம். பெரும்பாலானவர்கள் இந்த தருணத்தை புறக்கணிக்கிறார்கள். அதுவே அவர்களின் மிகப்பெரிய தவறு. இந்த வரியை வெறும் கேட்காதீர்கள், உள்ளுக்குள் உணருங்கள். இது ஒருமுறை உங்கள் மனதில் சரியாக அமர்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையை பழைய முறையில் நீங்கள் இனி பார்க்க முடியாது. பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் தகுதியானதை தருவதில்லை, நீங்கள் எதிர்பார்ப்பதை தான் தருகிறது. பெரும்பாலானவர்கள் இங்கேயே சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் நான் உழைக்கிறேன், நான் நல்ல மனிதன், அப்படியானால் என்னுடன் ஏன் இப்படியாகிறது என்று கேட்கிறார்கள். கேள்வி சரியாக தோன்றலாம், ஆனால் பிரபஞ்சம் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாது, தர்க்கத்தையும் புரிந்து கொள்ளாது. அது சைகைகளை மட்டுமே புரிந்து கொள்ளும். அந்த சைகை உங்கள் எதிர்பார்ப்பிலிருந்து வருகிறது. இப்போது உங்களிடம் ஒரு சற்றே அசாவுகரியமான கேள்வி, மிகவும் உள்ளுக்குள். உங்களுடன் அடுத்ததாக என்ன நடக்கும் என்று நீங்கள் உண்மையில் நினைக்கிறீர்கள்? கவனியுங்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று நான் கேட்கவில்லை, நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறேன். விருப்பமும் எதிர்பார்ப்பும் இரண்டும் வேறு. உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம், ஆனால் உள்ளுக்குள் என்னுடன் எப்போதும் இதுதான் நடக்கும் என்று நினைத்தால் பிரபஞ்சம் உங்கள் விருப்பத்தை அல்ல, உங்கள் எதிர்பார்ப்பை கேட்கும். இதுவே 90% மக்கள் தோல்வியடையும் இடம். அவர்கள் ஏன் தோற்றார்கள் என்பதை அறியாமலே. எதிர்பார்ப்பு ஆழ்மனம் நிரலாக்கத்திலிருந்து உருவாகிறது. இந்த நிரலாக்கம் திடீரென நடக்காது, பல ஆண்டுகளாக உருவாகிறது. குழந்தை பருவத்தில் கேட்ட வார்த்தைகள், மீண்டும் மீண்டும் கண்ட தோல்விகள், பிறரின் கருத்துக்கள், சமூகத்தின் ஒட்டுப்பெயர்கள், அதிலும் ஆபத்தானது உங்களே உங்களிடம் சொன்ன வார்த்தைகள். நீங்கள் மீண்டும் மீண்டும் எனக்கு பணம் சம்பாதிப்பது கடினம் என்று சொன்னால் உங்கள் மனம் அதை ஒரு கருத்தாக அல்ல, ஒரு அறிவுறுத்தலாக ஏற்றுக்கொள்கிறது. பின்னர் பணம் எளிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையே அது காட்டாமல் விடுகிறது. பின்னர் நீங்கள் பாருங்கள், நான் முன்பே சொன்னேன் என்று கூறுகிறீர்கள். உண்மையில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்து விட்டீர்கள். இப்போது சற்றே பயம் தோன்ற வேண்டும். நீங்கள் இன்னும் உங்களிடம் இவ்வாறான வார்த்தைகளை சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் அறியாமலேயே உங்களுக்கே எதிராக செயல்படுகிறீர்கள். மிக ஆபத்தான விஷயம் என்னவென்றால், பெரும்பாலானவர்கள் இதை நேர்மறை அல்லது எதிர்மறை என்று பார்க்கவில்லை. அவர்கள் இதையே நிஜம் என்று கருதுகிறார்கள். நான் நடைமுறையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் நடைமுறையாக இருப்பதுக்கும் தன்னை தானே தடுக்குவதற்கும் இடையில் மிகவும் மெல்லிய கோடு உள்ளது. பெரும்பாலானவர்கள் அந்த கோட்டை எப்போது கடக்கிறார்கள் என்பதே தெரியாது. இப்போது
பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் ஒரு வெகுமதி முறை அல்ல. அது நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்தீர்கள், எவ்வளவு வலி தாங்கினீர்கள் என்று கணக்கிடும் நீதிபதி அல்ல. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி. நீங்கள் எந்த எதிர்பார்ப்புடன் வாழ்கிறீர்களோ அதையே அது பிரதிபலிக்கிறது. மக்கள் என்னை மதிக்க மாட்டார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால், உங்களை லேசாக எடுத்துக்கொள்ளும் மனிதர்களே உங்களுக்கு கிடைப்பார்கள். என் யோசனைகள் செயல்படாது என்ற எதிர்பார்ப்பு இருந்தால், அதையே நிரூபிக்கும் முடிவுகளே வரும். பின்னர் நீங்கள், பாருங்கள், எனக்கு தெரிந்ததே என்று சொல்லுவீர்கள். ஆம், உங்களுக்கு தெரிந்ததே. ஏனெனில் நீங்கள் முன்பே அதை முடிவு செய்து விட்டீர்கள். இங்கே ஒரு கடினமான உண்மை உள்ளது. அதை இனிமைப்படுத்த மாட்டேன். 90% மக்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் வெளியே வர விரும்பும் அதே அடையாளத்திலேயே ஒவ்வொரு இரவும் தூங்குகிறார்கள். பகலில் அவர்கள், நான் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், நான் பணக்காரனாக வேண்டும், நான் வலிமையானவனாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இரவில் அவர்களின் மனதில் ஓடுவது, நான் இப்படித்தான், என்னால் முடியாது, மற்றவர்கள் என்னை விட முன்னிலையில் உள்ளனர். மனம் பகலின் வார்த்தைகளை ஏற்காது, அது இரவின் வார்த்தைகளை ஏற்கும். ஏனெனில் இரவில் விழிப்புணர்வு எதிர்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் செயலில் இருக்கும் அடையாளமே உங்கள் உண்மையான அடையாளமாக மாறுகிறது. இப்போது இந்த திருப்பத்தை கவனமாக கேளுங்கள். இதை புரிந்து கொண்ட பின் நீங்கள் உங்களை வேறொரு பார்வையில் பார்க்கத் தொடங்குவீர்கள். நீங்கள் எந்த அடையாளத்துடன் தூங்குகிறீர்களோ அதே அடையாளத்துடன் தான் விழிக்கிறீர்கள். காலை எழுந்தவுடன் நீங்கள் புதிய மனிதராக மாறிவிட மாட்டீர்கள். இரவில் உங்கள் மனதில் எடுத்துச் சென்ற அதே மனிதராகவே இருப்பீர்கள். அதனால்தான் சிலர் காலை எழுந்தவுடன் சோர்வாகவும் விரக்தியுடனும் இருப்பார்கள். காரணமின்றி உள்ளுக்குள் கனமாக உணர்வார்கள். மற்றவர்கள் முழு நித்திரை இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் தெளிவாகவும் கவனமுடனும் இருப்பார்கள். வித்தியாசம் நித்திரையின் அளவில் இல்லை, நித்திரைக்குள் சென்ற அடையாளத்தில் உள்ளது. ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள். அந்த அடையாளத்தை மாற்ற முடியுமெனில், தூங்குவதற்கு முன் உங்கள் மனம் ஒரு புதிய பதிப்பை ஏற்றுக்கொண்டால், ஆழ்மனம், எனக்காக விஷயங்கள் சாத்தியம், நான் அதிர்ஷ்டசாலி, என் முடிவுகள் சரியாக இருக்கும் என்று நம்பத் தொடங்கினால், உங்கள் வாழ்க்கை அதேபடி தொடருமா? இல்லை. நீங்கள் வேறுபட்ட முடிவுகளை எடுப்பீர்கள், வேறுபட்ட மனிதர்களை ஈர்ப்பீர்கள், வேறுபட்ட வாய்ப்புகளை கவனிப்பீர்கள். இது மாயமாக நடக்காது, தர்க்க ரீதியாக நடக்கும். ஏனெனில் உங்கள் மனம் இப்போது புதிய வடிகட்டிகளுடன் செயல்படும். இந்த வேலை நாளைக்கு தள்ளப்படக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொரு இரவும் நீங்கள் அதே பழைய எதிர்பார்ப்புடன் தூங்கினால், உங்கள் எதிர்காலத்திற்கு அதே பழைய செய்தியையே அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் தொடர்ச்சியை மிகவும் மதிக்கிறது. நீங்கள் தினமும் எந்த சைகையை அனுப்புகிறீர்கள் என்பதை அது கவனிக்கிறது. ஒரு நாள் என்ன சொன்னீர்கள் என்பது அதற்கு முக்கியமில்லை. எனவே உண்மையில் மாற்றம் விரும்பினால் உங்கள் எதிர்பார்ப்பை மாற்றத் தொடங்க வேண்டும். அந்த தொடக்கம் இரவில்தான். பிரபஞ்சத்துடன் போராடி யாரும் வெல்லவில்லை. அது தவறாக இருக்கிறது என்று நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை அதற்கு காட்டுங்கள். இறுதியில் அதுவே உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி நீங்கள் தகுதியானது என்ன என்பதல்ல, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதே. அந்த நம்பிக்கையே ஒவ்வொரு இரவும் அமைதியாக உங்கள் முழு வாழ்க்கையை எழுதுகிறது. இப்போது முக்கிய விஷயத்திற்குச் செல்வோம். இவ்வளவு கேட்டு இருந்தும் தூங்குவதற்கு முன் என்ன கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இதுவரை சொன்ன அனைத்தும் பயனற்றதாகிவிடும். பலர் நினைப்பது, தூங்கும்போது ஏதாவது ஊக்கப் பேச்சை இயக்கிவிடலாம், ஏதாவது அறிவுரையை கேட்கலாம், அல்லது கூச்சலான காணொளி ஒன்றை போட்டால் மனதில் ஏதாவது சென்றுவிடும். ஆனால் அதுவே மிகப்பெரிய தவறு. தூங்கும் நேரத்தில் உங்களுக்கு கனமான உரை தேவையில்லை. நீ முடியும், நீ முடியும் என்று கத்தும் ஒருவரும் தேவையில்லை. அந்த நேரத்தில் உங்கள் மனம் எதிர்ப்புக்கு செல்லும். போதும், என்னை தூங்க விடு என்று அது சொல்வது போல இருக்கும். எதிர்ப்பு வந்தால் ஆழ்மனம் மூடிக்கொள்ளும். தூங்கும் நேரத்தில் உங்களுக்கு அமைதி தேவை. மனதை போராட வைக்காத குரல் தேவை. கனமாக இல்லாத, அதிக அறிவுபூர்வமாக தெரியாத, அன்றாட வாழ்க்கையைப் போல தோன்றும் மொழி தேவை. உங்களுக்கு சொந்தமான ஒருவர் மெதுவாக விளக்குவது போல இருக்க வேண்டும். மிக முக்கியமானது, மீள்வரிசை. ஒருமுறை சொன்னால் ஆழ்மனம் ஏற்காது. அது முறைப்படிகளை பிடிக்கும். நாள் முழுவதும் நீங்கள் எத்தனை முறை உங்களிடம் எதிர்மறை வார்த்தைகள் சொல்லுகிறீர்கள்? எண்ணி பார்த்திருக்கிறீர்களா?
நாள் முழுவதும் நீங்கள் உங்களிடம் 100 முறை என்னால் முடியாது என்று சொன்னால், இரவில் ஒரு முறை ஒரு நேர்மறை வரியை கேட்டால் என்ன மாற்றம் வரும்? அதனால் மீள்வரிசை அவசியம். அதே விஷயம் மீண்டும் மீண்டும் அழுத்தமின்றி. ஆழ்மனம் தர்க்கத்தை புரிந்து கொள்ளாது. இது சரி, இது தவறு என்று நிரூபிக்க முடியாது. அது விவாதிக்காது. அது உணர்வை மட்டுமே உணரும். ஒரு விஷயம் கேட்கும்போது உங்களுக்குள் சிறிதளவு அமைதி தோன்றினால் ஆழ்மனம் அதை பாதுகாப்பானதாக கருதும். பாதுகாப்பாக உணரப்படும் விஷயத்தை மனம் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். அதனால் தூங்கும்போது அனைத்தும் சரியாகும், அனைத்தும் சாத்தியம், எதிர்காலம் பயமல்ல என்ற உணர்வை தரும் விஷயங்களை கேட்க வேண்டும். மனம் எதிர்காலத்தை பாதுகாப்பாக ஏற்றுக்கொண்டவுடன் அது உயிர்வாழ்வு நிலையிலிருந்து வெளியே வருகிறது. உயிர்வாழ்வு நிலையில் இல்லாதபோதுதான் வளர்ச்சி நிகழ்கிறது. இப்போது முக்கியமான எச்சரிக்கை. தூங்கும்போது பயத்தை உருவாக்கும் விஷயங்களை, செய்திகள், குற்றக்கதைகள், எப்போதும் பிரச்சினைகளையே காட்டும் காணொளிகள் கேட்டு வந்தால் உங்கள் மனம் இரவில் எச்சரிக்கை நிலையில் செல்கிறது. வெளியில் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் போல தோன்றலாம். ஆனால் உள்ளே உங்கள் நரம்பு அமைப்பு அழுத்தத்தில் இருக்கும். நரம்பு அமைப்பு அழுத்தத்தில் இருந்தால் ஆழ்மனம் எதிர்மறை நிரலாக்கத்தை விரைவாக பிடிக்கும். பின்னர் காலை எழுந்தவுடன், இன்று மனம் ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். காரணம் தெரியாது. ஆனால் உங்கள் மனம் முழு இரவும் ஆபத்து கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போது உற்சாகமான விஷயம். இதே செயல்முறையை உங்கள் பக்கம் பயன்படுத்தலாம். தூங்கும்போது, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், அவசரப்பட வேண்டாம், உனக்கான வாய்ப்புகள் உள்ளன என்று உங்கள் மனத்திற்கு சைகை தரும் விஷயங்களை கேட்டால் ஆழ்மனம் மெதுவாக அமைதியாகும். அது அமைதியானவுடன் புதிய சாத்தியங்களை ஏற்கத் தொடங்கும். அதனால்தான் சிலர் அதிக முயற்சியின்றியும் சரியான வாய்ப்புகளை பிடித்து விடுகிறார்கள். அவர்களின் மனம் பதட்டத்தில் இல்லை, அது விழிப்புடன் திறந்த நிலையில் இருக்கும். இப்பொழுது குழந்தை பருவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்போது நாம் கதைகள் கேட்டு தூங்கினோம். அப்போது உலகிலும் பிரச்சினைகள் இருந்தன. நமக்கு பயம் தோன்றவில்லை. ஏனெனில் கதையின் ஒலி நம்மை பாதுகாப்பாக உணர வைத்தது. நீ ஏதாவது ஆக வேண்டும், சீக்கிரம் செய் என்று யாரும் சொல்லவில்லை. கதை மெதுவாக சென்றது. மனம் அமைதியாக அந்த உலகிற்குள் சென்றுவிடும். இன்று நாம் உண்மைகள், தரவுகள், புள்ளி விவரங்கள் கேட்கிறோம். மனம் இன்னும் அதிகமாக பயப்படுகின்றது. ஏனெனில் அந்த உண்மைகள் சூழலின்றியும் பாதுகாப்பு உணர்வின்றியும் வழங்கப்படுகின்றன. ஆழ்மனத்திற்கு உண்மைகள் தேவையில்லை, உணர்வுகள்தான் தேவை. இங்கேதான் பெரும்பாலானவர்கள் தவறு செய்கிறார்கள். இந்த தவறை நீங்கள் இன்று பிடித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் நினைப்பது தூங்கும்போது ஊக்கமூட்டும் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால் மிக வலிமையான வரிகளை ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த வரிகள் உங்கள் தற்போதைய அடையாளத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருந்தால் மனம் அவற்றை நிராகரித்துவிடும். உள்ளுக்குள் தன்னை பலவீனமாக நினைக்கும் ஒருவர் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று கேட்கிறார் என்றால் ஆழ்மனம் இது பொய் என்று முத்திரை குத்தும். பொய் என்ற முத்திரை பதிந்தவுடன் முழு பதிவும் பயனற்றதாகிவிடும். அதனால் சரியானது, நம்பத்தகுந்ததாக தோன்றும் மெதுவாக இடைவெளியை குறைக்கும் வார்த்தைகள். முக்கியம் என்னவென்றால், இன்றும் நீங்கள் தூங்குவதற்கு முன் தவறானதை கேட்டால் உங்கள் மனத்திற்கு மீண்டும் அதே பழைய செய்தியையே அனுப்புகிறீர்கள். பழைய செய்திகள் மனத்திற்கு பிடித்தமானவை, அவை பழக்கமானவை. ஆனால் மாற்றம் ஒருபோதும் பழக்கத்திலிருந்து வராது. புதியதாக இருந்தாலும் பாதுகாப்பாக உணரப்படும் சைகைகளிலிருந்துதான் வரும். எனவே இன்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தூங்குவதற்கு முன் உங்கள் மனத்திற்கு எந்த குரல், எந்த மொழி, எந்த உணர்வை வழங்கப் போகிறீர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். தூங்குவதற்கு முன் கிடைக்கும் கடைசி உள்ளீடு சிறிய விஷயம் அல்ல. அதுவே உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் எந்த திசையில் செயல்படும் என்பதை நிர்ணயிக்கிறது. இதை லேசாக எடுத்தால், வாழ்க்கை எனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று கூறாதீர்கள். வாய்ப்பு ஒவ்வொரு இரவும் கிடைக்கிறது. கேள்வி: அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? இப்போது கவனமாக இருங்கள். இங்கேதான் பெரும்பாலானவர்கள் எல்லாவற்றையும் அறிந்த பின்பும் தோல்வியடைகிறார்கள். மக்கள் நினைப்பது கேட்டுவிட்டால் போதும், ஏதாவது ஒலிப்பதிவு ஓட்டிவிட்டால் அல்லது காணொளி இயக்கிவிட்டால் மனம் தானாக மாறிவிடும் என்று. ஆனால் கேட்பதும் ஏற்றுக்கொள்வதும் இரண்டு வேறு விஷயங்கள். நீங்கள் காதுகளால் பலவற்றை கேட்கலாம், ஆனால் உள்ளுக்குள் எதிர்ப்பு இருந்தால் அது மனத்தில் செல்வதே இல்லை. தூங்கச் செல்லும் நேரத்தில் எதிர்ப்பே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். உங்களை
நீங்களே கவனியுங்கள். நீங்கள் கேட்கிறீர்கள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு குரல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாம் போலி. இது காணொளிக்காக மட்டுமே. இது எனக்கு வேலை செய்யாது. நான் வேறுபட்டவன். நீங்கள் இதை விமர்சன சிந்தனை என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இது தற்காப்பு. உங்கள் மனம் பழைய முறைகளை காப்பாற்ற முயற்சிக்கிறது. மாற்றம் அதற்கு பாதுகாப்பில்லாததாக தோன்றுகிறது. எதிர்ப்பு செயல்படும் தருணத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு கலந்த சைகைகளை அனுப்புகிறீர்கள். வெளியில் நான் மாற வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உள்ளே ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். பிரபஞ்சம் குழப்பமடையாது. அது மனிதன் அல்ல. பார்ப்போம் என்று சொல்லாது. அது தெளிவில் செயல்படும். 2 எதிர்மறை சைகைகள் கிடைத்தால் அது எப்போதும் எதிர்மறையையே முன்னுரிமை தரும். ஏன்? எதிர்மறை சைகை உயிர்வாழ்வுடன் தொடர்புடையது. ஏதோ ஆபத்து இருக்கலாம் என்று நீங்கள் சொன்னால் மனமும் பிரபஞ்சமும் சரி, பாதுகாப்பாக இரு, எதையும் மாற்றாதே என்று பதிலளிக்கும். பின்னர் நீங்கள் நான் கேட்டேனே, ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லுவீர்கள். எதுவும் நடக்கவில்லை. ஏனெனில் நீங்கள் அனுமதிக்கவே இல்லை. அதனால் விதி ஒன்று மிகவும் தெளிவு. தூங்கும் நேரத்தில் எதை கேட்டாலும் பகுப்பாய்வு இல்லை, தர்க்கம் இல்லை, விவாதம் இல்லை, ஒப்பீடு இல்லை. பகுப்பாய்வு விழிப்புணர்வு, மனதின் வேலை. அந்த நேரத்தில் அது எதிரியாக மாறும். ஒவ்வொரு வரியையும் நீங்கள் மதிப்பீடு செய்தால் ஆழ்மனம் மூடிக்கொள்ளும். ஆழ்மனம் மூடப்பட்டால் எவ்வளவு நேரம் கேட்டாலும் எதுவும் மாறாது. மழை பெய்கிறது. நீங்கள் ஜன்னலின் வழியாக பார்க்கிறீர்கள் என்று நினையுங்கள். மழை எங்கிருந்து வருகிறது? எத்தனை துளிகள்? அதன் சூத்திரம் என்ன என்று நீங்கள் சிந்திப்பதில்லை. நீங்கள் பார்க்கிறீர்கள், உணர்கிறீர்கள். மனம் அமைதியாகிறது. அதுபோலவே தூங்கும்போது கேட்பது, கட்டுப்பாடின்றி அனுமதிப்பது, கட்டுப்பாட்டை விடுவது. கட்டுப்பாட்டை விடுவது மிகவும் கடினமானது. ஏனெனில் சிறு வயதிலிருந்தே அனைத்தையும் புரிந்துகொள், அனைத்தையும் பகுப்பாய்வு செய் என்று கற்றுக்கொண்டோம். ஆனால் எல்லா இடங்களிலும் பகுப்பாய்வு செயல்படாது. சில இடங்களில் ஒப்படைதல் தான் செயல்படும். இப்போது முக்கியமான எச்சரிக்கை. ஒவ்வொரு இரவும் எதிர்ப்புடன் கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் நேரத்தை வீணடிப்பதல்ல, உங்கள் மனதை இன்னும் உறுதியான, வளைவில்லாததாக மாற்றுகிறீர்கள். புதிய விஷயங்களை நம்பாதிருக்க ஆழ்மனத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். பின்னர் உண்மையாக ஒரு வாய்ப்பு வந்தாலும், சரியான மனிதர் சந்தித்தாலும், புதிய யோசனை தோன்றினாலும் உங்கள் மனம் தானாகவே அதை நிராகரித்து விடும். பின்னர் நீங்கள் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை என்று சொல்வீர்கள். வாய்ப்புகள் கிடைக்கின்றன, ஆனால் உங்கள் மனம் அவற்றை உள்ளே வரவிடுவதில்லை. இப்போது உற்சாகமான விஷயம். எதிர்ப்பு நீங்கியவுடன் மாற்றங்கள் மிக வேகமாக நடக்கத்தான் தொடங்கும். நீங்கள் மதிப்பீடு செய்யாமல் கேட்கத் தொடங்கியவுடன் ஆழ்மனம் திறக்கத்தான் தொடங்கும். ஆழ்மனம் திறந்தவுடன் பழைய நம்பிக்கைகள் தளரத் தொடங்கும். திடீரென இப்படியும் இருக்கலாம், நான் தவறாக நினைத்திருக்கலாம் என்ற உணர்வு தோன்றும். அந்த இப்படியும் இருக்கலாம் என்பதே மிகவும் சக்தி வாய்ந்தது. மாற்றம் உறுதியிலிருந்து தொடங்காது, ஆர்வத்திலிருந்து தொடங்கும். இந்த செயலை நீங்கள் நாளைக்கு தள்ள முடியாது. ஒவ்வொரு இரவும் எதிர்ப்புடன் தூங்கினால் உங்கள் பழைய தன்மையை இன்னும் வலுப்படுத்துகிறீர்கள். அந்த பழைய தன்மை எவ்வளவு வலிமையானதோ, பின்னர் அதிலிருந்து வெளியே வர அதைவிட அதிக முயற்சி தேவைப்படும். எனவே இன்று இரவே ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும். ஒரு இரவு மட்டும் மதிப்பீடு செய்யாமல் கேளுங்கள். இது தவறாக இருந்தாலும் என்ன இழப்பும் என்று உங்களிடம் சொல்லுங்கள். பின்னர் அதை விடுங்கள். இப்போது சற்று அதிர்ச்சியான ஒரு உண்மை. பெரும்பாலானவர்கள் தோல்வியடைவதற்கு காரணம் முறை செயல்படாததல்ல, அவர்கள் தங்களுக்கு அனுமதி அளிக்காததுதான் காரணம். அவர்கள் புதிய பதிப்பாக மாற தங்களுக்கே அனுமதி தரவில்லை. அனுமதி அளிப்பது என்றால் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான். பொறுப்பு பயமுறுத்துகிறது. அதனால் மனம் இது போலி என்று சொல்லுகிறது. எதுவும் மாறவில்லை என்றால் குற்றத்தை வெளியே தள்ள முடியும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் இந்த காரணங்களை விடும் நாளிலிருந்து உண்மையான மாற்றம் தொடங்கும். அந்த நாளில் நீங்கள் கேட்பதல்ல, உள்ளுக்குள் அனுமதிப்பீர்கள். நீங்கள் அனுமதித்தவுடன் பிரபஞ்சத்திற்கு தெளிவான சைகை கிடைக்கும். தெளிவான சைகை கிடைத்தவுடன் விஷயங்கள் அசையத் தொடங்கும். மெதுவாகவோ அமைதியாகவோ இருந்தாலும் திசை மாறத் தொடங்கும். இதுவே பெரும்பாலானவர்கள் எட்டாத நிலை. நீங்கள் சரியாக கேட்டீர்கள். இதை கேட்டபோது சிலர் அசௌகரியமாக உணரலாம். ஏனெனில் எப்போதும் நமக்கு பயம் கெட்டது. பயத்திலிருந்து ஓடு, பயத்தை புறக்கணி,
என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் பயம் சரியான இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வேகமூட்டியாக மாறலாம். வெளிப்படுத்தும் செயல்முறையில் சிறிது பயம் தேவையானது. பயம் மனதை விழிக்கச் செய்கிறது, அலட்சியமாக இருக்க விடாது. கவனிக்கவில்லை என்றால் இழப்பு ஏற்படலாம் என்ற உணர்வை அது தருகிறது. மனிதன் மாறுவது மாறாமல் இருப்பதற்கான விலை அதிகம் என்று உணரும்போதுதான். கவனமாக கேளுங்கள். நான் தவறான எண்ணத்துடன் தூங்கினால் என் வாழ்க்கை மீண்டும் அதேபடி தொடரும் என்று நினைக்கும் அந்த தருணத்தில் உங்கள் மனம் எச்சரிக்கையாகிறது. அது சாதாரண நிலையிலிருந்து வெளியே வருகிறது. இது முக்கியம் என்று சொல்லுகிறது. அந்த எச்சரிக்கை உணர்வே மிகவும் அவசியமானது. எச்சரிக்கை இல்லாமல் எந்த நிரலாக்கமும் நடக்காது. தூங்குவதற்கு முன் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் உங்கள் ஆழ்மனம் அதே அலட்சியத்தை ஏற்றுக்கொள்ளும். இப்போது இந்த திருப்பத்தை கவனமாக கேளுங்கள். இதை புரிந்து கொண்ட பின் நீங்கள் உங்களை வேறொரு பார்வையில் பார்க்கத் தொடங்குவீர்கள். நீங்கள் எந்த அடையாளத்துடன் தூங்குகிறீர்களோ அதே அடையாளத்துடன் தான் விழிக்கிறீர்கள். காலை எழுந்தவுடன் நீங்கள் புதிய மனிதராக மாறிவிட மாட்டீர்கள். இரவில் உங்கள் மனதில் எடுத்துச் சென்ற அதே மனிதராகவே இருப்பீர்கள். அதனால்தான் சிலர் காலை எழுந்தவுடன் சோர்வாகவும் விரக்தியுடனும் இருப்பார்கள். காரணமின்றி உள்ளுக்குள் கனமாக உணர்வார்கள். மற்றவர்கள் முழு நித்திரை இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் தெளிவாகவும் கவனமுடனும் இருப்பார்கள். வித்தியாசம் நித்திரையின் அளவில் இல்லை, நித்திரைக்குள் சென்ற அடையாளத்தில் உள்ளது. ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள். அந்த அடையாளத்தை மாற்ற முடியுமெனில் தூங்குவதற்கு முன் உங்கள் மனம் ஒரு புதிய பதிப்பை ஏற்றுக்கொண்டால், ஆழ்மனம் எனக்காக விஷயங்கள் சாத்தியம், நான் அதிர்ஷ்டசாலி, என் முடிவுகள் சரியாக இருக்கும் என்று நம்பத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை அதேபடி தொடருமா? இல்லை. நீங்கள் வேறுபட்ட முடிவுகளை எடுப்பீர்கள், வேறுபட்ட மனிதர்களை ஈர்ப்பீர்கள், வேறுபட்ட வாய்ப்புகளை கவனிப்பீர்கள். இது மாயமாக நடக்காது, தர்க்க ரீதியாக நடக்கும். ஏனெனில் உங்கள் மனம் இப்போது புதிய வடிகட்டிகளுடன் செயல்படும். இந்த வேலை நாளைக்கு தள்ளப்படக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொரு இரவும் நீங்கள் அதே பழைய எதிர்பார்ப்புடன் தூங்கினால் உங்கள் எதிர்காலத்திற்கு அதே பழைய செய்தியையே அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் தொடர்ச்சியை மிகவும் மதிக்கிறது. நீங்கள் தினமும் எந்த சைகையை அனுப்புகிறீர்கள் என்பதை அது கவனிக்கிறது. ஒரு நாள் என்ன சொன்னீர்கள் என்பது அதற்கு முக்கியமில்லை. எனவே உண்மையில் மாற்றம் விரும்பினால் உங்கள் எதிர்பார்ப்பை மாற்றத் தொடங்க வேண்டும். அந்த தொடக்கம் இரவில்தான். பிரபஞ்சத்துடன் போராடி யாரும் வெல்லவில்லை. அது தவறாக இருக்கிறது என்று நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை அதற்கு காட்டுங்கள். இறுதியில் அதுவே உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி நீங்கள் தகுதியானது என்ன என்பதல்ல, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதே. அந்த நம்பிக்கையே ஒவ்வொரு இரவும் அமைதியாக உங்கள் முழு வாழ்க்கையை எழுதுகிறது. இப்போது முக்கிய விஷயத்திற்குச் செல்வோம். இவ்வளவு கேட்டு இருந்தும் தூங்குவதற்கு முன் என்ன கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதுவரை சொன்ன அனைத்தும் பயனற்றதாகிவிடும். பலர் நினைப்பது தூங்கும்போது ஏதாவது ஊக்கப் பேச்சை இயக்கிவிடலாம், ஏதாவது அறிவுரையை கேட்கலாம், அல்லது கூச்சலான காணொளி ஒன்றை போட்டால் மனதில் ஏதாவது சென்றுவிடும். ஆனால் அதுவே மிகப்பெரிய தவறு. தூங்கும் நேரத்தில் உங்களுக்கு கனமான உரை தேவையில்லை. நீ முடியும், நீ முடியும் என்று கத்தும் ஒருவரும் தேவையில்லை. அந்த நேரத்தில் உங்கள் மனம் எதிர்ப்புக்கு செல்லும். போதும், என்னை தூங்கவிடு என்று அது சொல்வது போல இருக்கும். எதிர்ப்பு வந்தால் ஆழ்மனம் மூடிக்கொள்ளும். தூங்கும் நேரத்தில் உங்களுக்கு அமைதி தேவை. மனதை போராட வைக்காத குரல் தேவை. கனமாக இல்லாத, அதிக அறிவுபூர்வமாக தெரியாத, அன்றாட வாழ்க்கையைப் போல தோன்றும் மொழி தேவை. உங்களுக்கு சொந்தமான ஒருவர் மெதுவாக விளக்குவது போல இருக்க வேண்டும். மிக முக்கியமானது மீள்வரிசை. ஒரு முறை சொன்னால் ஆழ்மனம் ஏற்காது. அது முறைப்படிகளை பிடிக்கும். நாள் முழுவதும் நீங்கள் எத்தனை முறை உங்களிடம் எதிர்மறை வார்த்தைகள் சொல்கிறீர்கள்? எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நாள் முழுவதும் நீங்கள் உங்களிடம் 100 முறை என்னால் முடியாது என்று சொன்னால், இரவில் ஒரு முறை ஒரு நேர்மறை வரியை கேட்டால் என்ன மாற்றம் வரும்? அதனால் மீள்வரிசை அவசியம். அதே விஷயம் மீண்டும் மீண்டும், அழுத்தமின்றி. ஆழ்மனம் தர்க்கத்தை புரிந்து கொள்ளாது. இது சரி, இது தவறு என்று நிரூபிக்க முடியாது. அது விவாதிக்காது. அது உணர்வை மட்டுமே உணரும். ஒரு விஷயம் கேட்கும்போது உங்களுக்குள் சிறிதளவு அமைதி தோன்றினால் ஆழ்மனம் அதை பாதுகாப்பானதாக கருதும். பாதுகாப்பாக உணரப்படும் விஷயத்தை மனம் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும்.
அதனால் தூங்கும்போது அனைத்தும் சரியாகும், அனைத்தும் சாத்தியம், எதிர்காலம் பயமல்ல என்ற உணர்வை தரும் விஷயங்களை கேட்க வேண்டும். மனம் எதிர்காலத்தை பாதுகாப்பாக ஏற்றுக்கொண்டவுடன் அது உயிர்வாழ்வு நிலையிலிருந்து வெளியே வருகிறது. உயிர்வாழ்வு நிலையில் இல்லாத போதுதான் வளர்ச்சி நிகழ்கிறது. இப்போது முக்கியமான எச்சரிக்கை: தூங்கும்போது பயத்தை உருவாக்கும் விஷயங்களை, செய்திகள், குற்றக்கதைகள், எப்போதும் பிரச்சினைகளையே காட்டும் காணொளிகள் கேட்டு வந்தால் உங்கள் மனம் இரவில் எச்சரிக்கை நிலையில் செல்கிறது. வெளியில் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் போல தோன்றலாம், ஆனால் உள்ளே உங்கள் நரம்பு அமைப்பு அழுத்தத்தில் இருக்கும். நரம்பு அமைப்பு அழுத்தத்தில் இருந்தால் ஆழ்மனம் எதிர்மறை நிரலாக்கத்தை விரைவாக பிடிக்கும். பின்னர் காலை எழுந்தவுடன், இன்று மனம் ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். காரணம் தெரியாது, ஆனால் உங்கள் மனம் முழு இரவும் ஆபத்து கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போது உற்சாகமான விஷயம்: இதே செயல்முறையை உங்கள் பக்கம் பயன்படுத்தலாம். தூங்கும்போது, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், அவசரப்பட வேண்டாம், உனக்கான வாய்ப்புகள் உள்ளன என்று உங்கள் மனத்திற்கு சைகை தரும் விஷயங்களை கேட்டால் ஆழ்மனம் மெதுவாக அமைதியாகும். அது அமைதியானவுடன் புதிய சாத்தியங்களை ஏற்கத் தொடங்கும். அதனால்தான் சிலர் அதிக முயற்சியின்றியும் சரியான வாய்ப்புகளை பிடித்து விடுகிறார்கள். அவர்களின் மனம் பதட்டத்தில் இல்லை, அது விழிப்புடன் திறந்த நிலையில் இருக்கும். இப்பொழுது குழந்தை பருவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்போது நாம் கதைகள் கேட்டு தூங்கினோம். அப்போது உலகிலும் பிரச்சனைகள் இருந்தன. ஆனா நான் பியா தெரியாத